Hi, Shalom. Welcome back to our Wednesday service. புதன்கிழமை தோறும் நடக்கிற இந்த ஆராதனையில மீண்டுமாக கலந்து கொள்வதற்காக நன்றி. Thank you for joining us. And right now we've been talking about times to refresh and restore series. Okay, and மீண்டுமாக மறுசீரமைக்கிறார் என்ற காரியத்தை குறித்து பார்த்தோம். எப்படியாக ஆண்டவர் மீண்டுமாக உயிர்ப்பிக்கிறார் என்ற புதுபலத்தை கொடுக்கிறார் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். In that I've been talking to you last week onwards, times, I think before that itself, times of rebuilding. மீண்டுமாய் கட்டுவோம் என்ற இது கட்டுகிற நேரம் என்ற காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். So last week I touched on the times of rebuilding, telling you the stories from the book of Nehemiah chapter 1. நெகேமியா 1வது அதிகாரத்திலிருந்து நம்ம சில காரியங்களை பார்த்தோம். ஆண்டவர் எப்படியாக நெகேமியாவை கொண்டு மீண்டுமாய் கட்டுவதற்கான காரியங்களை செய்தார் என்று. So now the question that I asked, how to rebuild in the times of trials. Okay, எப்படியாக நம்ம திருப்பிமாக மீண்டுமாக கட்டுவது? பயங்கரமான ஒரு சோதனைக்குள்ள நம்ம போகும் பொழுது, இல்ல ஒரு பிரச்சனைக்குள்ள போகும் பொழுது, இல்ல ஒரு தாக்குதலுக்குள்ள போகும் பொழுது எப்படியாக நாம் கட்டுவது என்று குறித்து சில காரியங்களை போன வாரத்தில் பார்த்தோம். Alright, so the first thing that I talked about is intense prayer. We got to start everything with prayer. Amen. So not just normal prayers, but we got to go intensively into prayer. Amen. நாம் ஜெபத்திலே அதிகரிக்க வேண்டும். ஜெபத்திலே இன்னும் ஆழமாக போக வேண்டும். இன்னும் நாம் ஆழமான ஜெபம், ஊக்கமான ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நெகேமியாவுடைய புத்தகத்திலிருந்து சில காரியங்களை பார்த்தோம். So I told you prayer of claiming God's covenant, love, kindness, mercy and to live by his commandments. போன வாரத்துல முதல் காரியம் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, எப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டு அதை அந்த ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் நின்று அவருடைய அன்பின் மேலே அதை பெற்றுக்கொண்டு அவருடைய கிருபையின் மேலே தயவின் மேலே நின்று நாம் எப்படியாக அவருடைய வார்த்தையின் படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அதை பார்த்தோம். Amen. I also spoke to you about prayer of confession of sins. எவ்வளவு முக்கியம் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதை குறித்தும் நம்ம பார்த்தோம். And I also spoke to you about prayer of repentance from the dead works. செத்த காரியங்கள் அப்படி என்றால் தேவையில்லாத காரியங்களை விட்டு நாம் அதை விட்டு விலகி நாம் ஜெபிக்க வேண்டும். ஓகே, மனம் திரும்பி ஜெபிக்க வேண்டும். மனம் திரும்புதலின் ஜெபம் மிக முக்கியம் என்று நாம் இந்த 3 காரியத்தை விசேஷமாக போன வாரத்தில் பார்த்தோம். So these 3 things we saw last week, how important is this type of prayers that we got to bring before the Lord, just like how Nehemiah did it. So today I'm going to take you to times of rebuilding, the second part 2B. All right, now D, if you're writing down D, write down this for today. இன்றைக்கு நான் சொல்ல போற காரியங்கள் D ல இருந்து ஆரம்பிக்கும், எழுதி கொள்ளுங்க. Prayer of remembering the commandments of God. Prayer of remembering the commandments of God. தேவனுடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூறும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். Right? தேவனுடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூறும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். So then we read the book of Nehemiah chapter 1 verse 8. Nehemiah 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்க இருக்கிறோம். It says here, remember earnestly what you commanded your servant Moses. If you transgress and are unfaithful, I will scatter you abroad among the nations. Now we are seeing that, the scripture speaks about that Nehemiah is declaring and saying that God, we are remembering. In a way, it's not that he's reminding God already knows his word, but in a way when he's praying that word, he said remember. It's like telling himself, remember, earnestly remember what the commandment of the Lord. Amen. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை முழு உள்ளத்தோடு அதை விசுவாசிங்க, அதை தியானிங்க, அதை நம்புங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறார் என்றால், நாம் so believe in the commandment of God. தேவனுடைய வாக்குத்தத்தம், commandment, அவருடைய நியாயப்பிரமாணம், அவருடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிங்க, அதுக்கு முக்கியத்தை கொடுங்க. மோசேஸ் சொன்னதை போல நீங்கள் if you transgress, நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு எதிர்ப்பாய் இருப்பீர்களானால், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உண்மைத்துவத்தோடு இல்லாமல் இருப்பீர்களானால் நான் உங்களை தேசம் முழுவதுமாக வெவ்வேறு தேசங்களுக்கு உங்களை அனுப்பிவிடுவேன் என்று சொல்லுகிற காரியத்தை ஆண்டவர் இங்கே பேசுகிறதை அவர் ஜெபத்திலே அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். Now here we can see that Nehemiah is reminding himself in prayer. Amen. Exactly. Nehemiah is reminding himself, not God. Amen. என்னது பார்க்கிறோம் என்றால் நெகேமியா ஆண்டவரை அல்ல, அவருக்கு ஒரு
ஒரு ஞாபகம் வரும்படிக்கு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிற இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். See, he said, remember the commandments of God that God gave to Moses. மோசே மூலமாக ஆண்டவர் கொடுத்த இந்த நியாயப்பிரமாணங்களை அவர் என்ன சொல்கிறார்? இதை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். See, he is praying out the commandments, the words of God, the order of God. The commandment and the order in order to realign himself with the ordinance of God before he can take any other action. மற்றொரு காரியங்களை செய்வதற்கு முன்பதாக இவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் தேவனுடைய வார்த்தையை அவருடைய நியாயப்பிரமாணங்களை அறிக்கை செய்து அவர் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு முக்கியம் நியாயப்பிரமாணங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுவது. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுவது ரொம்ப மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். Now, for example, just like a lawyer has to go to the court or go back to the written word if he is fighting for a case, then the lawyer has to go back to his the law books and he has to look at the written law to present his or her case, and also the judge has to look back to the ordinance, to the word that has been already written in the law books, and they have to go by the law and pronounce, and the judge has to pronounce the judgment according to the laws and bylaws of a country or bylaws of that a particular thing that they need to say. All right, it is under the judiciary system, so they're going to follow the judiciary system. எப்படியாக பார்க்கிறோம்? ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். எப்படியாக ஒரு லாயர் அவரு லாயரா இருக்கிறவர் எப்படியாக அவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு கேஸ் அவங்க வாதாடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வார்த்தை என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, லா என்ன இருக்கிறது, கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் என்ன இருக்குது என்று அவர்கள் பார்த்த பின்பு அந்த புஸ்தகத்தின் பிறகு அந்த புஸ்தகத்தின் படி எழுதப்பட்ட காரியங்களின் படி அந்த லாவின் படி அவர்கள் அதை வைத்து தான் அவர்கள் அங்கே வாதாட முடியும். அது மட்டுமல்ல அந்த ஜட்ஜா இருக்கிறவர் கூட அவர் அதை வைத்து தான் அங்க இருக்கிற லாவை வைத்து தான் அவர் நியாயத்தை கொடுக்க முடியும். அவர் வார்த்தையை கொடுக்க முடியும். ஓகே, சோ ஜட்ஜ்மென்ட் கொடுக்க முடியும். சோ அதே போலதான் நாம் ஜெபிக்கும் பொழுது வார்த்தையின் படி ஜெபித்தால் அது நன்மையா இருக்கும். Amen. So when we pray, we got to pray according to the ordinance of God, according to the word of the Lord. Then that word has power. Your prayer has power because you are praying the word of the Lord. Amen. So in this prayer of Nehemiah, what law or commandment that he was referring to? இந்த நெஹேமியா ஜெபத்துல அவர் என்ன லாவை இந்த நியாயப்பிரமாணத்தை தான் அவர் சொல்லி ஜெபிக்கிறார். லேவிய புஸ்தகத்துல நீங்க பார்க்கலாம் 26வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதை பத்தி தான் லேவிய புஸ்தகத்தை இருக்கிற 26வது வசனத்துல இருக்கிறத தான் அவர் ஜெபமாய் அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். You see, you can find what did Nehemiah pray? He prayed according to the laws that is written in the book of Leviticus, especially in the book of Leviticus chapter 26. And for some of your reference, I want you to read from verse 14. Leviticus chapter 26 verse 14 onwards. லேவிய புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 14ல இருந்து நான் வாசிக்கிறேன். But if you will not hearken to me or hear my word, God is saying this, all right? If you do not hearken to my word and will not do all these commandments, verse 15, and if you spurn and despise my statutes, and if your soul despises and rejects my ordinance, so that you will not do all my commandments, but break my covenant, verse 26 says, I will do this. I will appoint over you sudden terror, trembling and trouble, even consumption of fever that consumes and wastes the eyes and make the physical life pine away. You shall sow your seed in vain, for your enemies shall eat it. My goodness, can you hear what is written in Leviticus? நீங்க காண முடியுதா? இங்க லேவிய புஸ்தகத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் வார்த்தையை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நியாயப்பிரமாணங்களை நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால், நீங்கள் அதை ஒதுக்கிவிட்டால், தள்ளிவிட்டால், அதை கேட்காமல் கீழ்ப்படியாமல் நீங்கள் போவீர்களானால், நீங்கள் எப்போ என்னுடைய வார்த்தையை உடைக்கிறீங்களோ, அதை செய்யாதபடிக்கு இருக்கிறீங்களோ, அப்பொழுது உங்கள் மேல் இந்த காரியங்கள் நடக்கும் என்று அவர் சொல்கிறார். திடீர் என்று ஒரு பயங்கரம் உங்களை தேடி வரும் என்று சொல்கிறார். திடீர் என்று ஒரு பயங்கரம். Alright, today we see suddenly a terror came upon us. The terror came upon the nations of the world. COVID-19.
COVID-19 இன்றைக்கு திடீரென்று வந்தது. யாருமே சொல்லி அது வரப்போகுது என்று நாம் தெரிந்து கொள்ளவில்லை. தெரியாமல் திடீரென்று வந்தது. ஒரு நோய்க்கு அப்புறம் இன்னொரு நோய் அப்படியாகவே அது மியூட்டேட் பண்ணி வருகிறதை பார்க்கிறோம். You see, from one virus to another virus is mutating itself. Suddenly it's appearing. And it brings trembling to us and fear to the whole world. You know, so why? Because there must be something going wrong in the lives of the church. Probably in the lives of the nations. Amen. தேசங்கள் முழுவதுமாக ஏதோ ஒரு காரியங்கள் ஆண்டவரிடத்துல நாம் ஜெபத்தை ஏறெடுக்காமல் இருந்ததனால இல்லை ஏனோ தானோன்னு இருந்ததனால அநேக பேர் ஏனோ தானோன்னு இருந்ததனால இந்த காரியங்கள் நடந்திருக்கலாம். You see, I'm not telling that nobody prays. I'm saying that many have not been praying the way we should be praying. And that's the reason that we have to go through so many turmoils and terror and sudden trembling that came upon us. And the Lord has already pre-told this in the book of Leviticus, and even in any other scriptures. You can find many other scriptures also say that. Now it says that you will get sick and you will pine away or you will fade away. எப்படியாவது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நோயோடு இருப்பீங்க, திடீரென்று உங்களுக்கு காய்ச்சல் வரும், அது அப்படியாகவே உங்களை அழிவுக்குள்ள கொண்டு போய் விடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ எதை விதைக்கிறியோ நீ அறுக்கவே முடியாது, வேற ஒருவன் அறுப்பான் என்று சொல்கிறார். See, you put hard work, you put a hard job, you work hard, but then somebody else is going to take away. So this is the law. This was in the law. All right? Now, I'm not preaching you a law-based message. Now, I want you to be very clear. I will take you to the New Testament and show you what the comparison to it. All right? நான் வந்து ஒரு law based ஆன ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து கொண்டல. நீ கொஞ்ச நேரம் கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு புரியும். And I'm not teaching you a law-based teaching. I want you to understand the difference between the Old Testament and the New Testament and how it comes in parallel. பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் வித்தியாசங்களை மட்டும் பார்க்கிறதால அது எப்படி ஒருமித்து வருகிறது, அதோட அர்த்தங்கள் என்னவென்று நம்ம பார்க்க போகிறோம். See, without the Old Testament there cannot be a New Testament. Without the Old Covenant there cannot be a New Covenant. So we got to see this in parallel, my friend. So don't just stay on the New Testament and forget about the Old Testament. No, you cannot do that. பழைய ஏற்பாடு வேண்டாம், புதிய ஏற்பாடு போதும் என்று சொன்னால் தப்பு. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டினால தான் இன்றைக்கு புதிய ஏற்பாடு வந்தது. பழைய ஏற்பாடு இருந்ததுனால தான் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவு இயேசு வந்தார். Amen. So the fulfillment came through Jesus Christ in the new covenant. So we got to see both in parallel and so that you can check. So listen carefully first. It says in verse 17, the Lord will set my face. Leviticus 26 verse 17, he said, I, the Lord, will set my face against you, and you shall be defeated and slain before your enemies. They who hate you shall rule over you. You shall flee when no one pursues you. இங்கே விசேஷமாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படியாக நீங்கள் கீழ்ப்படியாமல் போகிற நேரத்தில் என்ன நடக்கும் என்றால், திடீரென்று உங்களுக்கு எதிர்ப்பான காரியங்கள் எழும்பும். உங்களுக்கு சபைக்கு எதிர்ப்பான காரியங்கள் எழும்பும், தேவ பிள்ளைகளுக்கு எதிர்ப்பான காரியங்கள் எழும்பும். ஓகே, திடீரென்று அழிவு வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய எதிரியாளி உன்னை வந்து அழிக்க வருவான் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை பிடிக்காமல் போவார்கள், அவர்களுடைய வெறுப்பார்கள். they will hate you. அவர்களுடைய வெறுப்பார்கள். உன் மேல் அவர் அதிகாரம் கொள்வார்கள். இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. See, they will put laws to control you and control me. You see, because they hate us, they will try to put law to control you and to bring us down. And this is what will happen. And then suddenly you will flee. நீ திடீரென்று ஓடுவே, யாருமே விரட்ட மாட்டாங்க. அதனால இந்த ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு நீ நினைப்ப, இந்த இடத்தை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைப்ப. யாருமே துரட்டவே இல்லை. துரட்டாமல் நீ ஓடுறதுக்கான முயற்சிகளை எடுப்பே என்று கர்த்தர் சொல்கிறார். Without anybody chasing you out, you will thinking that it is better for me to run away from this place. It is better for me to run away from this nation. See, we will try to flee somewhere that we can get liberated. My friends, it does not work that way. Come back to the prayer according to the word of the Lord. Amen. That's where I'm talking. That's why I'm showing you the scriptures. And if in spite, verse 18, and if in spite of all this you still will not listen and be obedient to me, then I will chastise and discipline you 7 times more for your sins. See, God will not judge us if we are doing His will. Now, தேவனுடைய சித்தத்தை செய்தோமானால் ஆண்டவர் நம்மை நியாயத்திற்கு போறது கிடையாது. அந்த வார்த்தையில் என்ன ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்காமல் போவாயானால்,
நீ கீழ்ப்படியாமல் இருப்பாயானால், தொடர்ந்து பாவம் செய்வாயானால், இந்த காரியங்கள் 7 முறை 7 தடவை அது கூடையாக அது அதிகமாக உனக்கு வரும் என்று சொல்கிறார். இந்த தாக்குதல் உனக்கு 7 தடவை அதிகமாக பயங்கர தாக்குதல் உன் மேல வரும் என்று சொல்கிறார். Now verse 19, and I will break and humble your pride in your power, and I will make your heavens as iron, yielding no answer, no blessing, no rain, and your earth are sterile as brass. இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 19வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பெருமையை நான் உடைப்பேன் என்று சொல்கிறார். God is against, any pride. God is against those who are prideful. பெருமை இருக்கிறவரை கர்த்தர் எதிர்க்கிறார் என்று வசனம் சொல்கிறது. நீதிமொழிகளில் நீங்க இதை படிக்கலாம். So you can read this in Proverbs. God comes against those who are prideful. Amen. But the humble God will raise them up. God will strengthen them. God will protect them. எங்கே தாழ்மை இருக்கிறதோ ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். எங்கே பெருமை இருக்கிறதோ ஆண்டவர் அதை வெறுக்கிறார். ஆகையால் ஆண்டவர் பெருமையா இருக்கிற காரியங்களை, உன்னுடைய வல்லமைகளை எல்லாத்தையும் உடைத்து போடுவேன் என்று சொல்கிறார். So today, if anyone is prideful and thinking that they are so powerful, all this will be broken in Jesus' name, my friends. Amen. இதெல்லாம் உடைந்து போய்விடும், பெருமைகள் உடைந்து போய்விடும். எல்லாம் எனக்கு வல்லமை இருக்கிறது, என்னால் செய்ய முடியும், நான் பெருசா இருக்கிறேன், எல்லாத்துக்கும் எனக்கு அதிகாரம் கூட என்று சொல்கிற எல்லா பெருமைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவார். Amen. Now I will make your heavens as iron. அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், வானங்களை நான் அதை கடினப்படுத்துவேன், மழை வராதபடிக்கு நான் செய்வேன், ஆசீர்வாதங்கள் பொழியாதபடிக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கிறார். உனக்கு ஆசீர்வாதமே வராது, அந்த அளவுக்கு நான் செய்ய முடியும் என்று கர்த்தர் இங்கே காண்பிக்கிறார். And then God says the earth will not give you produce. மண்ணானது, நிலமானது, அந்த இடத்துல இருந்து பயிர் வராது, ஆசீர்வாதங்கள் வராது என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் மூடிவிடுவார் என்று ஒரு வார்த்தையை ஆண்டவர் லேவியர் புத்தகத்தில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். Now in the next verse 20, and your strength shall be spent in vain, for your land shall not yield its increase, neither shall the trees of the land yield their fruit. அவர் சொல்கிறார், இந்த நீ இப்படியாக தொடர்ந்து இருப்பீரானால், நீ மனம் திரும்பாமல் கடினமாக இருப்பீரானால், நான் மத்தது எல்லாத்தையும் கடினப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Amen. எல்லா காரியத்தையும் நீ பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். நிலத்துல எதுவுமே வராது, எதுவுமே முளைக்காது, எந்த ஆசீர்வாதமும் வராது. வேலையிடத்துல உனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். See, in your business you will not have increase. In your workplace you will not have increase. In everything that you're doing you will not have increase. Why? Because you have not learned to obey the word of the Lord, the commandment of the Lord. Now friends, again I want to remind you, prayer of remembering the commandments of God. So when you pray, remember the commandments of God. Amen. Bring back the commandments of God in your mind and remember how to pray. With this kind of mentality, knowing what will happen if we are not turning back to the word of the living God. Amen. If you walk contrary to me, verse 21, if you walk contrary to me and will not heed me, I will bring 7 times more plagues upon you according to your sins. Now, one plague itself is so painful. Now it is mutating to 2 or 3. It is already dangerous and it's already going crazy. The whole world is going crazy about it. Now we are vaccinated and yet they say it is still not protected. What do you mean? தெரியுதா நம்மளுக்கு முதல்ல ஒரு பிரச்சனை வந்தது, இது வேக்சின் போட்டா போயிடலாம், இது வேக்சின் போட்டா முடிஞ்சிடும் என்று சொன்னார்கள். கோவிட்க்கு வேக்சின் போட்டா முடிஞ்சிடும் என்று சொன்னார்கள். இப்போ வேக்சின் போட்ட பிறகு வேக்சின் போட்டும் பிரச்சனைகள் நடக்கிறதுன்றோம், கூட போயிட்டே இருக்குது. ஏன்னா புதிய புதிய காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது, புதிய நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. சோ இதுக்கு இன்னொரு வேக்சின் தேவையா? அதுக்கப்புறம் இன்னொரு வேக்சின் வருமா? எனக்கு தெரியாது. எது போட்டாலும் கர்த்தருக்கு மட்டும் நீங்க நேரத்தை செலவழிச்சு ஜெபிக்காமல் அவருடைய வார்த்தை பிரகாரம் நடக்காவிட்டால் எந்த வேக்சினும் வேலை செய்யாதுங்க. You see, no vaccine is going to help us, no save us. I'm not saying don't put vaccine, all right? I'm saying it will not save you except you pray according to the word of God. Except we pray and come back to our knees on the word of God. Bow before the word of the living God and obey what God is talking to us. You see, don't walk contrary to the word of God. Don't walk contrary to God. Amen. In the beginning was the word and the word was with God and the word was God and the word revealed himself to us as Jesus Christ. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்பட்டார். அவருக்கு கீழ்ப்படிவோம், அவர்தான் வார்த்தை.
அவர்தான் நிஜம், அவர்தான் சத்தியம், அவர்தான் உண்மை, அவர்தான் வழி. அவரை நம்புவோம், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம். You see, verse 33 says, I will scatter you among the nations and draw out your enemy's sword after you, and your land shall be desolate, and your cities will go waste. அன்றைக்கு திட்டவட்டமாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் கீழ்ப்படியாமல் போவீர்கள், ஆனால் தேசங்கள் உங்களுக்கு எதிர்ப்பார் வரும், உங்களை பல தேசங்களுக்கு நான் விரட்டி அடித்து விடுவேன், உங்களுடைய எதிரியின் பட்டயத்தினால் நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய நிலம் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று. In fact, these things has already happened many times. நான் சொல்கிற இந்த காரியங்கள் பல தடவை இஸ்ரவேல் தேசத்துக்கு நடந்து விட்டது. It already happened in the land of Israel many times because of their disobedience. அவருடைய கீழ்ப்படியாததனால இந்த மாதிரியான சம்பவங்கள் பல தடவை நடந்துச்சு. But you know what? By the grace of God, by His mercies and nothing else, my friend, God restored Israel again and again and again. ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் மனம் திரும்பும் பொழுதெல்லாமே மன்னித்து, ஆண்டவர் மனதுருக்கத்தினால் அவர்கள் விடுதலை செய்து மீண்டும் மனதுருக்கி அவர்கள் விடுதலை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். பல தடவை. You see, isn't that the same that God is doing to the church today? இதைதான் ஆண்டவர் சபைக்கு செய்து கொண்டு வருகிறார், இதைதான் நமக்கு செய்து கொண்டு வருகிறார். Isn't that the same, my friends? We have ruined things and gone away from God. We have backslidden. We have done so many nonsense, and yet God forgives us when we repent and we come back to Him. When we come back to the word of the Lord. நம் தேவனுடைய வார்த்தையின்படி வரும்பொழுது அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவர் மன்னிக்கிற தேவன்ங்க. அவர் ஏற்றுக்கொள்வார். அவர்கிட்ட வாங்க, வேதத்தின்படி வாங்க. Now, let me show you what Jesus said. Jesus said this: if you really love me, you will obey my commandments. Amen. Jesus said, if you love me, do you love God? Do you love Jesus? He was the word in the beginning, and He is the word today. அவர்தான் ஆதியிலே வார்த்தையா இருந்தவர், இன்றைக்கு அவர்தான் அந்த வார்த்தை. அவர் சொல்கிறார், நீர் கீழ்ப்படிவாயானால், நீர் என்னை விசுவாசிப்பாயானால், என்னை நேசிப்பாயானால், நீ என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படிவேன் கர்த்தர் சொல்கிறார். If you really love me, you will obey my commands. He said this in John 14:15. யோவான் 14:15 சொல்றார். And in John 14:21, Jesus continued to say this. He said what? The person who has my commands and keeps them is the one who really loves me. Again he's repeating. மீண்டும் அவர் சொல்கிறார், யார் என்னுடைய குரலை கேட்டு வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிகிறார்களோ அவர்கள் என்னை உண்மையாகவே நேசிக்கிறாங்க அப்படி சொல்றாரு. Amen. And he said, and whoever really loves me, he will be loved by my Father. And I too will love him and will show or reveal and manifest myself to him. அவர் சொல்கிறார், என்னை கீழ்ப்படிகிறவனை என்னுடைய அப்பா அவனை நேசிப்பாரு, என்னை நேசிக்கிறவனை அப்பா நேசிப்பார், நானும் அவனை நேசிப்பேன். Amen. நேசிக்கிறதுனால என்னையே நான் வெளிப்படுத்துவேன் என்று யோவான் 14:21 கர்த்தர் சொல்கிறார். Amen. Now, so always remember, my friends, the word of the Lord that God told Joshua, meditate upon it day and night and let it not depart from your mouth. யோசுவா கிட்ட ஆண்டவர் சொன்னதை போல மீண்டுமாக இதை நினைவு கூறுவோம். தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தை விட்டும் வாயை விட்டும் பிரியாது இருக்கட்டும். எப்பொழுதுமே அதை இரவும் பகலும் தியானிக்கிற ஜனமாய் நாம் இருப்போம். Amen. Let's go to E, prayer of remembering the promise of God. Amen. Prayer of remembering the promise of God. E, prayer of remembering the promise of God. E, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கொண்டு ஜெபம் பண்ணுவோம். Amen. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கொண்டு அதை ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஜெபம் எப்படி செய்ய போகிறோம்? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுவோம். அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் ஜெபம் பண்ணுவோம். See, pray according to the promises of God. Think about the promises of God. Amen. And then pray accordingly. I'm showing you from Nehemiah chapter 1 verse 9. Nehemiah 1 அதிகாரம் 9 வசனத்தை பார்ப்போம். But if you return to me and keep my commandments and do them. Amen. நீ மீண்டுமாய் என்னிடத்துல வந்து என்னுடைய குரலை கேட்டு என்னுடைய நியாயப்பிரமாணத்தை நம்பி அதை கேட்டு கீழ்ப்படிந்து என்னிடத்துக்கு வருவாயானால்
அதை செய்வாயானால், though your outcasts were in the furthest part of the heavens, yet will I gather them from there and will bring them to the place which I have chosen to set my name. என் நாமம் தரித்திருக்கிற இடத்துக்கு நீங்க எந்த உலகத்துக்கு எந்த ஊருக்கு நீங்க அனுப்பப்பட்டிருந்தாலும் சரி, எங்கெல்லாமே சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த இடத்திலிருந்து உங்களை நான் மீண்டும் எடுத்து கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். எந்த இடத்துல என் நாமம் தரித்திருக்கிறதோ அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். This is a beautiful promise, my friends. ஒரு சிறந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அல்லவா? என்ன நடந்தாலும் சரி, மனம் திரும்பினால், நீ வார்த்தையை கேட்பீரானால், நான் உன்னை மீண்டுமாய் வர வைப்பேன், நான் மீண்டுமாக என்னுடைய பேர் தரித்திருக்கிற இடத்துல உன்னை வைப்பேன் என்று சொல்கிறார். God says, even if you are scattered, I will bring you back. This is my promise, says the Lord. I will bring you back to the place where my name is written. Hallelujah. Amen. So Nehemiah in his prayer, listen, Nehemiah in his prayer now remembering and making mention God's promises, because he knew very well that God is a promise keeper. Amen. And he will not lie. Isn't that true? நெகேமியா ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுகிறார் என்றால், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி அதை நினைவு கொண்டு அதன் பிரகாரம் ஜெபம் பண்ணுகிறார் என்றால் நெகேமியாவுக்கு தெரியும், ஆண்டவர் பொய்யன் அல்ல. அவர் வாக்குத்தத்தை கொடுத்தார்னா அது வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தெய்வம் என்று அவருக்கு அறிந்துதான் அவர் வாக்குத்தத்தை சொல்லுகிறார். ஆமென். இந்த வாக்குத்தத்தம் சொன்னீங்களா ஆண்டவரே, அதுல நான் நிக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். So which promise was he mentioning and claiming in his prayer? இந்த ஜெபத்தை எடுக்கும் பொழுது எந்த வாக்குத்தத்தத்தை அவர் நினைவு கொண்டார்? See, this is, you can find this in the book of Deuteronomy chapter 30 verse 1 to 5, or you can read the whole chapter of Deuteronomy chapter 30 to find out more details later. How this scripture is so powerful that he took it and he started claiming it. Amen. இந்த வாக்குத்தத்தம் உபாகமம் புத்தகத்துல 30வது அதிகாரம் 1 லிருந்து 5 பார்க்க போகிறோம். ஆனால் நீங்க 30வது அதிகாரத்தை படித்து பார்க்கலாம், எப்படியாக ஆண்டவர் இவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் என்று பார்க்கலாம். Right now, verse 30, chapter 30 verse 1, Deuteronomy 31 verse 1, sorry. And when all these things have come upon you, the blessings and the curses which I have set before you, and you shall call them to mind among all the nations where the Lord your God has driven you. And the next verse says, and shall return to the Lord your God and obey his voice. Underline the word in your Bible. Return to the Lord and obey his voice. Return to the Lord and obey his voice. According to all that I commanded you today, you and your children, with all your mind and all your heart and with all your being. Amen. இங்கே இந்த ரெண்டு வசனத்துல நம்ம என்னத்தை பார்க்கிறோம் என்றால், 1-2 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு முன்பதாகவே நான் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் உங்கள் முன்பதாய் வைத்தேன். நல்லது செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், தப்பிதம் செய்தால், பாவம் செய்தால் உங்களுக்கு சாபத்துக்குள்ளாகுவீர்கள் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் போன இடத்துல இருந்து நீங்கள் எப்போ உண்மையாகவே மனம் திரும்பி நீங்கள் என் குரலை கேட்டு அதை நம்பி நீங்கள் வருவீர்களானால், எப்போ நீங்கள் என்கிட்ட முழு மனதோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு என் அண்டை திருப்பி வருவீர்களானால், ஒரு காரியத்தை சொல்ல இருக்கிறார். இங்கே என்ன நடக்க போகிறது என்று பார்ப்போம். Verse 3, then the Lord your God will restore your fortunes and have compassion upon you. Write down this, my friend. God will restore your fortunes. This is what we are talking about. The season, the times of restoration. ஆண்டவர் மீண்டுமாக ரெஸ்டோர் பண்ணுவார் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். ஆண்டவர் மீண்டுமாக மறுசீரமைப்பார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் சொல்கிறார், வாக்குத்தத்தம், திருப்பி வருவேனா, மனம் திருப்பி வருவேனா, நான் எல்லாவற்றையும் உனக்கு மீண்டுமாய் மறுசீரமைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will restore your fortunes. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் உனக்கு மீண்டுமாய் மறுசீரமைத்துக் கொடுப்பேன். And I will have compassion upon you. நான் உன்மேல் மனதுருக்கமாய் இருப்பேன் என்று வாக்குத்தத்தத்தை கூறுகிறார். And I will gather you again from all the nations where he has scattered you. God is saying, from the nations that God has scattered the people of Israel, the Lord says that I will bring them back to my nation. I will bring them back in oneness. Amen.
if we are scattered today, as church is scattered today, think about it. When we come back to the Lord, we will be brought together as one church. It is not your church, my church. It's not about you do your work, I do my work. The church must come together. Don't be scattered, my friends. Don't stay apart. Don't discriminate, or don't have, don't break yourself because of denomination. Every denomination must come to the hands of God as one body of Christ. I'm not against denominations. I'm not against any people. So don't discriminate, or don't cut off on this race and that race. You got to come back. I told you last week. I'm telling you again. We got to come together. If you want to see revival, if you want to see transformation, if you want to see God move again powerfully like the days of old, then we got to come back together as one body of Christ, one church of Jesus Christ. Don't be scattered. Come back together. When you cry out to God, God will bring you back together. Hallelujah. Amen. This is the word of the Lord. Let's go back to the word, my friends. Return to the Lord your God and obey His voice. If you're hearing, you hear accurately what God is speaking, not just man speaking, my friends. Amen. I pray that the church will listen carefully to the voice of God. Some people are so confused. They are so afraid that their church members is listening to somebody else's messages. They're so afraid that their church members are going another place to get trainings and being strengthened by the word of the Lord. If somebody is preaching the word, why not hear it? If somebody is telling just a story, why do you want to waste your time sitting there and hearing stories? Think about it, my friends. If you give good food, people will stay with you. I'm talking to the leaders. I'm talking to the pastors. I'm talking to the ministers of God. நீங்கள் சரியான வார்த்தை கொடுப்பீர்கள், தேவன் இருக்கிற ஜனங்கள் உங்கள் பின்னால வருவாங்க, உங்கள் வார்த்தை கேட்பாங்க, வளருவாங்க. If not, they have to go somewhere else to get the word of the Lord, where the truth is spoken as truth. எங்கே சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற இடம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு ஜனங்கள் போக ஆரம்பிப்பார்கள், கேட்க ஆரம்பிப்பார்கள். That will be the right thing. Amen. The shepherd got to know his sheep by name. Do you know your sheep by name? Think about it, my friends. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அவருடைய ஆடு என்று தெரிய வேண்டும். அவருடைய ஆடா இருந்தா அந்த ஆடை ஊட்டி வளர்க்க வேண்டும். அந்த ஆடு அங்க போயிடுச்சு இங்க போயிடுச்சுன்னு சொல்லி புகார் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. என்னுடைய ஆடு ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, என்னுடைய மாடு ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னு. Stop all this, my friends. Come back in unity as the church of Jesus Christ. If not, don't talk about revival. ஒரு சபையாய் நம்ம வராவிட்டால் நாம் எழுப்புதலை குறித்து நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. எழுப்புதல் வராது. மீண்டும் மீண்டும் இதை தான் சொல்லுகிறேன். எழுப்புதல் எப்போ வரும் என்றால், எங்கே நீங்கள் செதறி கிடக்கிறீங்களோ, செதறி கிடக்கிற இடத்திலிருந்து கதறீங்களோ, நாங்கள் ஒருமித்து வருகிறோம் ஆண்டவரை, எங்களை ஒற்றுமையா ஆக்குங்க, நாங்கள் ஒன்றாய் வரப்போகிறோம் என்று சொல்லும்போது ஆண்டவர் மீண்டுமாய் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவர் பேர் தரித்திருக்கிற இடத்தில் வைப்பார். Amen. When we cry out from the place of scatteredness, wherever we are scattered, in our own things that we are doing today, we call on the Lord and we repent and we say, God, bring us back together in unity, in oneness, in togetherness. Then the Lord will bring us back into the body of Christ together. The body of Christ is one, my friends. It is not separated in denominations. It's not separated in different things, in different church by names. You can have all these things. There's nothing wrong about it. And nothing wrong about denomination, nothing wrong about different names of the churches, but I'm saying the body of Christ, that Jesus is going to come back for the bride of the Lord Jesus Christ, without blemish, without wrinkles. இந்த சபைக்கு தான் கர்த்தர் வருகிறார். ஒருமித்த சபைக்கு கர்த்தர் வருகிறார். எங்கே கரை திரை இல்லாத அந்த சபைக்கு வருகிறார். ஒரு சபைக்கு கர்த்தர் வரவில்லை, ஒற்றமற்றமாய் இருக்கிற ஒருமித்த சபைக்கு கர்த்தர் வருகிறார். தேவஜனமே, இதை திருப்பியும் சொல்லுகிறேன். ஏன்? Because அவ்வளவு பாரம் என் உள்ளத்தில் இருக்கிறது. That's the burden in my heart. I got to release this because I know this is not my burden. Why I care? நான் எதை பத்தி பேசணும்? எனக்கு என்ன? I'm speaking because I felt the burden of the Lord, and that's why I'm speaking, my friends. Whatever that you want to think about me, it's up to you. என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தேவன் கொடுத்த வார்த்தையை நான் கொடுத்துட்டு போஸ்ட்மேன் மாதிரி போய்கிட்டே இருப்பேன். Amen. I'm just a postman. I came here to deliver the word. I came here to give you the letters, and I'm gone.
I will keep going, moving on, doing what I need to do, my friends. Listen to the voice of the Lord. Amen. And verse 3 says, in chapter 30 verse 3, Deuteronomy 30 verse 3, then the Lord your God will restore your fortunes and have compassion upon you and will gather you again from all the nations where you have been scattered. Verse 4 says, even if any of your dispersed are in the uttermost parts of the heavens, from there the Lord God will gather you, and from there He will bring you back. Amen. இங்கெல்லாமே நீங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் மீண்டுமாக உங்களை மீண்டுமாக ஆண்டவர் ஒன்றாய் சேர்ப்பார், ஒரு இடத்துக்கு கொண்டு வருவார். In வசனம் சொல்லுது, verse 5, and the Lord your God will bring you into the land which your fathers possessed, and you shall possess it. Amen. Amen. You shall possess, and He will do you good and multiply you above your fathers. Oh my God, I'm telling you, why not claim these blessings? Why not claim this? You know, do you want to check this word? Because this is Old Testament. இது பழைய ஏற்பாடு எழுதுறதால இந்த வார்த்தையை நீங்க ஒதுக்கி தள்ள போறீங்களா? இது பழைய ஏற்பாடு, இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்ல போறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் திரும்பி ஒருமித்து நீ வருவீரானால் நான் தேசத்தில் எல்லா இடத்துல இருந்து எந்தெந்த ஊர்ல நீ சிதறடிக்கப்பட்டிருக்கிறியோ, எப்படியெல்லாம் நீ சிதறடிக்கப்பட்டிருக்கிறியோ, உங்களுடைய இடத்துல இருந்து நான் உன்னை ஒற்றுமையாய் கொண்டு வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து என் நாமம் தரித்திருக்கிற இடத்துல உன்னை வைத்து நான் தேசத்தை மீண்டும் உன் கையில கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will give you the grace to possess. Amen. Believe this, my friends. God is going to give us the grace to possess only when we come in unity as one team, as one body of Christ. Amen. And He says what? He said, you shall possess. Remember and write it down. Underline the word. He said to you today, and He's saying to me today, that you shall possess. I will possess. Amen. நாம் மீண்டுமாக எடுத்துக்கொள்வோம், நாம் மீண்டுமாக அந்த இடத்தை பிடித்துக் கொள்வோம் என்று கர்த்தர் சொல்கிறார். See, He will do you good and multiply you above your fathers. உன்னுடைய முற்பிதாக்களை காட்டிலும் உன்னை நான் பெருகுபடுத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு நன்மையை செய்வேன் என்று கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எவ்வளவு பெரிதான ஒரு வாக்குத்தத்தம். How beautiful is this promise, my friend. Stand by the promise, pray according to these promises, because God says He will do good to you, He will not do bad things to you. ஆண்டவர் நன்மையை செய்வார், உங்களுடைய தீமையை தப்பிதங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டார். தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது கர்த்தர் நன்மைகள் செய்வார். So hold on to the promise of the Lord, because the promise of the Lord says that He will multiply you. He will multiply us. Amen. So remember to claim these promises and many more in the Bible, including the New Testament. Amen. Because God remembers His promises, and He wants to remember too before you when you claim that word. He wants you to remember. ஆண்டவர் தெரியும், அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா ஆண்டவர் தெரியும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்று. ஆகையால் பழைய ஏற்பாடிலும் சரி புதிய ஏற்பாடிலும் சரி இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்க என்ன செய்ய படிக்கும் பொழுது அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, அதை கிளைம் பண்ணுங்க, அதை நீங்க அதிகாரப்பூர்வமாக அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். அதை சுகந்தரித்துக் கொள்ளுங்க, அந்த வார்த்தைகளை சுகந்தரித்துக் கொள்ளுங்க. இது என்னுடையது. By His stripes I am healed. Declare it. By His stripes I am healed. By His blood I am washed, I am cleansed. Take the word and declare it, and you take it for yourself. Claim the promises, my friends. Amen. Now, for example, you have bought an insurance policy. Okay? உங்களுக்கு ஒரு insurance policy இருக்குது அப்படி வச்சுக்கணும். See, what's the point of having insurance policy, and when something happens, you didn't even claim. You didn't even find out how to claim. You don't even know how to go about it to claim the insurance that is supposed to be the money, or probably something that you would have been getting from it. It is yours. But if you don't know the way, or if you don't know the rules and the regulations, if you don't know what is written in the policy, how can you claim it? Exactly. This is what I'm talking about. You got to know the word of God. You got to know the promises of God, and you got to know how to claim it. It is not that the policy giver does not know what he promised you. பாலிசி கொடுத்தவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். அது எந்த கம்பெனியா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் என்ன இன்சூரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது அதை நீங்கள் கேட்டாதான் கிடைக்கும், கேட்காட்டி யாரும் கொடுக்க போறது இல்லை. எக்ஸாக்ட்லி அதே தான் நான் சொல்றேன். அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும் நம்ம
நம்ம தெரிந்து கொண்டால், வார்த்தையை தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நீங்கள் அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது, இது என்னுடையது என்று அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் மாறும். Amen. When the word that you know, this is the word that was given to me, the promise of God was given to me in the Old Testament and the New Testament, claim that word, my friends. When you do so, then you will see the benefit of the word coming to pass. Just like insurance. If you want to get the benefit, know the policy first. Okay? உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும், அதோடைய என்னென்ன கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க கொடுத்த அந்த பாலிசியை படிச்சு பாருங்க. எப்போ எடுக்கலாம், ஏன் எடுக்கலாம், எதுக்கு எடுக்கலாம் என்று நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். Amen. Now remember that what Jesus promised to us. இயேசு கிறிஸ்து என்னத்தை ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார், என்ன ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு என்று பார்க்க போவோம். He said, "Come to me all who you are weary and heavy laden, and I will give you rest." இயேசு சொல்கிறாரு, பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். See, Jesus is saying this in Matthew chapter 11 verse 28, and if you know the scripture, claim that scripture. So what are you going to do? You got to first of all come to him. So he promises what? He is promising. Jesus is promising us to ease and relieve and refresh our souls. Amen. He is promising us to release our souls, refresh us when we come to him. Unless you come, you will not be refreshed. நீங்க அவர் இடத்துல வராவிட்டால் என்ன சொல்றாரு? இடத்துல வா, உனக்கு இளைப்பாறுதல், உனக்கு நிம்மதி, உனக்கு சந்தோஷம், உனக்கு விடுதலை என தருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என் இடத்துல வா. நீங்கள் வராவிட்டால் அது கிடைக்காது. So don't, you want to understand the word, claim the word according to the promise that was given, and then when you say it out, receive it and believe the promise of the Lord. Amen. Amen. So he promises, he will give it to us. அது வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்றால் அவர் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை செய்வார். Amen. Now I will continue from F next week. I have few more to speak about the prayer. I'm putting the foundation for me to talk even more. How to rebuild. I don't want to go straight away and give you the other tools of rebuilding. When we didn't even start the first one. So the first one, if we wanted to rebuild, the first one that we need to do and observe is prayer. And we've been seeing different types of prayer that we need to do before the Lord and come before the Lord in this manner of prayer. And when you do this accordingly and accurately, then you will definitely see great revival and great blessings that will come upon your life. Amen. எப்போ நம்ம இந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது எழுப்புதல் வரும். ஓகே, எப்படி கட்டுவது என்று சொல்லும் பொழுது மற்ற காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்பதாக எங்கே ஆரம்பிக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் செய்யலாம் என்று நெகேமியா புத்தகத்தில் இருந்து இவ்வளவு காரியங்களை நாம் பார்க்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் இன்னும் கூட நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் if you will continue to stay with me to hear the words of the Lord that I will share from time to time, from every week that I'm going to be on this, and you're going to see the momentum of you understanding it. So don't get me wrong in all the statements that I'm making. நான் சொல்கிற வார்த்தையில சில கடினங்கள் இருக்கலாம். So please, my words can be very strong, but then I'm not trying to hurt you or put pain in your heart. I'm trying to tell you what the word is saying exactly. And when you get this word, you will understand my heart. I'm speaking out of what God has put into my heart. I'm speaking to you openly. I'm not talking around the bush, my friends. I don't want to do that. I'm telling you straight from the word. And if you think that this is wrong, then I can't help it. இது தப்பு அப்படினு சொன்னீங்கன்னா இதுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது. But then if you believe what I'm speaking, then take this word and believe that something powerful is going to happen. We're going to pray for the communion, and I'm going to bless you with the mind of Christ, and that you will have the mind of Christ to pray accurately and receive accurately. When you pray accurately, you will receive accurately and assuredly. Amen. Let's partake in the communion this evening in the Revelile. இந்த ராபோஜனில் பங்கெடுக்க போகிறோம். I want you to take in your hands, want to come before the Lord. Today I spoke to you about coming to Him and coming before and remembering the commandments of God. Remember the commandments of God. What did God command you?
What did God say? What did God say in the word of the Lord? Jesus says, if you love me, you will obey my commandments. என்னை நேசிப்பாயானால் என்னுடைய வார்த்தைகளை நீ கீழ்ப்படிவாய் என்று சொன்னார். If you believe that is what is going to happen, then when you partake this communion tonight, you will know that when you pray with this prayer, the Lord is going to hear your voice, my friends. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்களை, உங்களுடைய இருதயத்தின் குரலை கர்த்தர் கேட்பார். And when you remember His promises, when you stand by the promise and when you claim the promises, I'm telling you, what a beautiful thing that is going to happen is that the promise of the Lord is life. And when you claim that life, you will receive life in abundance. இங்கே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நிஜமாய் நம்பி, இந்த வார்த்தையை நான் புசிக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை நான் அதிகாரப்பூர்வமாக என்னுடையது என்று நான் சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது உங்களுடையதாயிரும். Exactly, the communion is like that. Jesus said, this is my body that was broken for you. Do you believe this? Friends, இது என்னுடைய சரீரம் உங்களுக்காய் உடைக்கப்பட்டது என்று இயேசு சொன்னார். இதை விசுவாசிக்கிறோமா? And Jesus said, partake this and remember that I am coming back again. இதை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் வருகிறேன், மீண்டுமாய் வருவேன் என்று நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். அதே போலதான் என்னுடைய வார்த்தையை நாம் நினைவு கூறுகிறோம், அதே பிரகாரமாய் நடந்து கொள்கிறோம். And He said, this is my blood that was shed for you. As you partake, remember that I died for you and I will come back again. இயேசு சொன்னார், இது என்னுடைய இரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டது, நான் மரித்தேன், நான் மீண்டுமாய் உயிர்த்தெழுந்து வருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். Every word that Jesus spoke, every promise that Jesus gave, He kept it, He did it. If you believe and pray according to the promises of God, you will receive the benefits and the blessings of it. Tonight, as we partake this, believe that you are healed, believe that you are delivered, believe that the word of God has set you free, believe that your mind is free from all kinds of attack of the enemy. இன்றைக்கு இதை நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் சுகமாயிட்டீங்க என்று விசுவாசிங்க, விடுதலையாயிட்டீங்க என்று விசுவாசிங்க, மனத்தாக்குதல்ல இருந்து நீங்கள் பூர்ண அடைஞ்சிட்டீங்க என்று விசுவாசிங்க. Believe and receive it in Jesus' name. Let's partake together. Amen. Hallelujah. Thank you, Lord. Come on, just lift up your hands wherever you are. Thank you, Lord. Now tonight I want you to, wherever you are, if you are listening to me right now, I want you to pray for me, for my family, for our ministry, for what we are doing in the Lord. If you are there, I want you to reach out to the Lord and say a prayer for us. Because we know that we need the body of Christ together. We cannot do things alone by ourselves. Yeah, we are not one-man show people. And we know that we cannot do it singly, alone. And we know that people out there, you out there, we can trust on you. Believe that you will pray for us. Before I pray over you and bless you, I will just ask of you to release that. Yes, thank you. You're saying it. I receive it in my prayer, in my heart. We receive it as a family. We are here listening to you. Even though we cannot hear you, but the Holy Spirit hears you speaking and praying for us. We receive that. எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஜெபத்தை எங்களுக்காக நீங்கள் ஏறெடுப்பதற்காக நன்றி. எங்களுக்கு தேவை இந்த ஜெபம். ஏனென்றால் ஒருமித்து நாம் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் ஒண்டியாகவோ நாங்கள் எதுவுமே சாதிக்க முடியாது. எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் பலனடைவோம், நாங்கள் சுகமாய் இருப்போம், மீண்டும் கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாய் செய்வோம். Thank you. உங்களுடைய ஜெபத்துக்காக நன்றி. Thank you for praying. Thank you for releasing that word and prayer. Thank you for prophesying that into our hearts. You can send the words to us. You can send the prayer through our Facebook, through our YouTube later on. You can send these messages to us through WhatsApp. Send a prayer to us. Send a prayer of blessing
upon us, upon our family, upon our ministry, because we depend on one another's prayer. ஒருத்தருடைய ஜெபத்தை நம் ஜெபத்தில் தான் நாம் நிற்க முடியும். உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் தாங்கும் பொழுது நாம் பலனடைவோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். I want to bless you in Jesus' name. Father, bless your people even as they give. Let them give with love. As they have prayed with love and released this prayer for us in love, we bless them back. With good measure, press down, shake it again, running over. ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்ததை போல அவர்களை மீண்டுமாக அதிகமாக எங்களை விட அதிகமாக அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அவருக்கு போய் சேரட்டும், ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரட்டும். அதிகரித்து அவர்களை ஆசீர்வதிப்பீர்களாக. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இவர்கள் பலனடைந்து திடன் கொண்டு பலனடையட்டும் ஆண்டவரே. நன்றி. அவருடைய கைகளை ஆசீர்வதியும், கொடுக்கிறதை ஆசீர்வதியும், தசமபாகம் காணிக்கைகளை ஆசீர்வதியும், ஏழைகளுக்கு செய்கிற உதவிகளை ஆசீர்வதியும். God bless their giving, bless their tithes and offerings and their giving to the poor and the needy, Lord. We give you all the praise, for we are the people of the kingdom and we serve one King. His name is Jesus Christ, the Messiah. Thank you, Lord. We give you all the praise. We give you all the glory. In Jesus' mighty name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. 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 God bless you all. See you again this coming Wednesday. Sunday you can watch our sharing in the. You can find this in our sharings in the YouTube. Every Sunday evening we will post things. You can check it out there. You know, our teachings and other trainings. You can check out our Facebook. You can check out our YouTube channel to find out more details about it. Thank you. Keep in touch. God bless you all. Shalom. Maranatha.